வீட்டு வாடகை, லோனு, சம்பளம், மளிகை சாமானு, பால் காசு, ஸ்கூல் ஃபீஸு, அவுட்டிங் போகிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம குடும்பம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிற ஒரு விஷயம்தான் பணம். அந்த பணம் நம்ம ஓடாத நேரத்தில், அதாவது நம்மளுடைய கால்கள் ஓட முடியாத நேரத்தில் நமக்காக செலவு பண்ணுறதுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம்தான் சேமிப்பு. அந்த சேமிப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குட்டி கதையோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்களே, அப்போ மோட்டிவேஷன் வீடியோவா இல்லை சேவிங்ஸ் பற்றினது கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது முழுக்க முழுக்க சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான். ஸோ எப்படி சேமிக்கணும், எந்த மாதிரி நான் சேமிச்சிருக்கேன், பணம் சேமிக்க 10 வழிகள், அதே மாதிரி நான் வீடு கட்டுறதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சேமிப்பு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ண சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம சேவிங்ஸை பற்றி போட்டு அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான போதை மாதிரி தான். அது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளே கைவிட்டாலும் நம்மளை கைவிட முடியாத அளவுக்கு நம்மளை ஒரு ஆக்கிரமிச்சிடும். இந்த பணத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இல்லை இது விஷயம் பண்ணலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், காலம் எடுக்கும், சோம்பேறித்தனம் வரும், மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும். ஆனால் ஒரு தடவை பழகிட்டோம் அப்படின்னா 1 மந்த் நம்ம சேமித்து அதில் ஒரு பொருள் வாங்குறோம், இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட லாபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டை நம்ம சுவைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை நம்ம விடவே மாட்டோம். அது சாப்பாடு மட்டும் இல்லை, சேமிப்புக்குமே அது ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஸோ அதை பற்றி தான் ஒரு குட்டி கதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர், ஒரு நாட்டோட அரசர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே நம்ம நாட்டில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ தோட்டக்காரனை கூப்பிட்டு, இந்த மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் ஒரு பெரிய மரம் வளரணும், அந்த பெரிய மரம் எங்கேயுமே இருக்கக்கூடாது, நம்ம நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீ செடிகளை பராமரிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி விதைகளை போடணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தோட்டக்காரனும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான விதையை வாங்கிட்டு அதில் ஊனி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு, தண்ணி ஊற்றுறாரு. 1 வாரம் போகுது, 1 மாசம் போகுது, 1 வருடம் போகுது. அந்த செடியில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அந்த விதை முளைக்குதா என்னன்னே சந்தேகமா இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அரசருக்கு கோவம் வந்துருச்சு. 1 வருஷமா ஒரு விதையை கூட உன்னால முளைக்க வைக்க முடியல, நீ என்ன பெரிய தோட்டக்காரன்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்து திட்டுறாரு, எல்லாமே பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த விதையில ஒரு துளிர் விட்டு நல்லபடியா செடி வளர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு எல்லாமே சிரிக்கிறாங்க. 5 வருஷமா இது பண்ணி இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா உன்னால முளைக்க வைக்க முடியுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போர் தளபதி, படை தளபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க, நக்கல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அரசர் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போல இருக்கு, இவனுக்கு சம்பளம் கொடுக்கறது தண்ட செலவு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசினாலும் அவன் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு அவனுடைய வேலையை கரெக்டா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா 6 வாரத்துல அப்ப ஒரு பெரிய மரம் வளருது. அது பாத்தீங்கன்னா மூங்கில் மரம். நம்மளும் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் மரம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது சேமிப்புக்கு மட்டும் இல்லை, நம்மளை பத்தி புறம் பேசுறவங்க, நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பயணம் எவ்வளவு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் அதுக்காக பண்றோம் அப்படிங்கிற உழைப்பை தெரியாம பின்னாடி இவங்களுக்கு என்ன ஒண்ணுமே உருப்படாத விஷயத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இல்லையா. அந்த மூங்கில் அந்த 5 வருடம் வளர்றதுக்கான காரணம் அதனுடைய வேரை ஆழமா பூமிக்குள்ள புதைச்சிருக்கு. அப்படி ஆழமா வேர் விட்டாதான் மேல அது வளரும் போது அதனுடைய இடைய அந்த வேர் தாங்க முடியும், அதை நிலைச்சு நிக்க முடியும். அதுதான் அழகான புல்லாங்குழலா நமக்கு வருது. அப்படிப்பட்ட புல்லாங்குழல் மட்டும் இல்ல, மூங்கில்ல நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சேமிப்புக்கும் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல 1 ரூபாயை சேமிப்பீங்க. அந்த விதை எப்படி 1 மாசத்துல முளைக்கலையோ அந்த 1 ரூபாய் 10 ரூபாங்கிறது சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். ஆனா நீங்க சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த ஆழமா உங்க மனசுல பதிய வைக்கிறீங்க. மாசம் மாசம் அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது 5 வருடமோ 10 வருடமோ இல்ல 15 வருடமோ கழித்து உங்க கால்கள் உங்களுக்காக ஓட முடியாத சூழ்நிலை ஏற்படும் போதோ, உங்க உடம்பு உங்களுக்காக வேலை செய்ய முடியாத போதோ, நீங்க சேமிச்சு வச்ச பணம் உங்களுக்காக வேலை செய்யும். உங்க பையில ஒரு 10 ரூபா பணம் இருந்தா நீங்க யாரை நம்பியும் இருக்க தேவையில்லை. உங்களை நம்பி 4 பேர் வர்ற அளவுக்கு உங்க பணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்திருப்பீங்க, தாய் கிழவின்னு ஒரு படம்.
அந்த படத்துல 160 பவுன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த தாயை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வச்சது, காப்பாற்ற வச்சது. அதுக்கப்புறமா வந்து அந்த பணத்தை அந்த வருங்கால சந்ததிகளுக்கு அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ என்னதான் பாசம், அன்பு, பந்தம், சொந்தம் இதெல்லாம் நம்ம பேசினாலுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு மூலதனமா இருக்கு. ஒரு பிள்ளை வந்து நல்லா வந்து வளர்றாங்க, நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்காக நம்மளால பணத்தை கொடுத்து உதவ முடியல, அவங்க படிப்புக்காக நம்ம செலவு பண்ண முடியல, அவங்க கல்யாணத்தை நம்ம நல்லா நடத்த முடியல, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளால செய்ய முடியலங்கும் போது நீ என்ன பெருசா செஞ்சுட்ட அப்படின்னு அந்த குழந்தைங்க வாயால அந்த வார்த்தையை கேட்கும் போது வருகிற வழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அந்த மாதிரி விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்பையில இருந்தே சேமிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் கதை. இந்த மூங்கில் மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா 5 வருடம் வந்து சிறுக சிறுக சேமிப்போம். அது பாத்தீங்கன்னா பெருசாவே வளர்ந்துருக்காது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் எப்படி சேமிக்கிறேன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கேலண்டர் சேவிங்ஸ்க்காக நான் வந்து சேமிக்கிறது. இதுல வந்து டெய்லியும் 1ஆம் தேதி ₹1 போடுவேன், 2ஆம் தேதி ₹2 போடுவேன். அப்போ 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ₹30 போடுவேன். அந்த மாதிரி நம்ம போடும்போது மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ₹460 வரும். அதுல ஒரு ₹40 நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்க அப்படின்னா ₹500 வரும். இந்த ₹500 வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு நகை சீட்டு வந்து போடலாம். மினிமம் ₹500 இருந்தே நகை சீட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு மில்லிகிராமே வந்து இவ்வளோ ரேட் வருது, நம்ம எப்படி நகையை சேர்க்கறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து 1 பவுன் வந்து சேர்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மில்லி மில்லியா சேர்த்தாதான் 1 பவுன் வரும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், கேலண்டர் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளால வந்து பெருசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, நம்மளால பெருசா சேர்க்க முடியல, என்கிட்ட பணம் இல்லை, நான் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னா நம்ம செலவுகளை வந்து கிச்சன்ல எந்த அளவுக்கு சமையலறையில குறைச்சி நம்ம வந்து சேமிக்க முடியுமோ அது பெண்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல மூலமா சேமிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் சேவிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த மேஜிக் பாக்ஸை பத்தி இப்ப ரீசெண்டா வந்து போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இந்த மேஜிக் பாக்ஸ் மூலமா நான் வந்து மோதிரம் வாங்கினேன், நெக்லஸ் வாங்கினேன், என் வீட்டுக்காருக்கு ஒரு மோதிரம் வந்து கிஃப்ட் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் பாக்ஸா இருக்கிற வரைக்கும் தான். இந்த மேஜிக் பாக்ஸை வச்சு நான் எப்படி வளையல் வாங்கினேன், எப்படி வந்து இந்த செயின் வந்து நான் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் பாக்ஸை வச்சு நான் ஸ்டார்டிங்ல காட்டின மாதிரி ஒரு பாஸ்புக், ரோஸ் கலர் பாஸ்புக் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் புக். நான் வந்து வேலைக்கு 4 வருஷமா போயிட்டு இருக்கும் போது என்னுடைய சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஐஓபி அப்படிங்கிற ஒரு பேங்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும், சம்பளம் வந்து வந்துட்டே இருந்துச்சு, கிரெடிட் ஆச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலையை விட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய முதல் யோசனை என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம காசு வந்து இப்போ வர மாதிரியே எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும். இன்கே வந்து வாங்குறோம் அப்படின்னா இது வாங்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் மாசம் ஒரு 5000மோ இல்ல 3000மோ நம்ம அக்கௌண்ட்ல இந்த பணம் வந்து வந்துகிட்டே இருக்கணும். அதாவது பணம் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே வந்து வந்துகிட்டே இருக்கணும், சேரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள வந்து இருந்தது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேமிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும், அந்த பணத்தை நம்ம நேசிக்கும் போது அந்த பணம் நம்ம கிட்ட தானா அந்த பிரபஞ்சம் வந்து கொண்டு சேர்த்து வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் எனக்கு கொடுக்குற செலவுல கொடுக்குற காசு, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து பேட்டா மாதிரி கொடுக்கறது, ஆசையா வந்து அவங்க கொடுக்கறது, நமக்கு கல்யாண நாள் இல்ல பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து கொடுக்கறது, இது எல்லாத்தையும் சேமிச்சு மாசம் இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொட்டீனா வந்து போட ஆரம்பிச்சேன். இன்ன வரைக்கும் வேலையை விட்டு 4 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நான் அப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அது 3000 இருந்தாலும் சரி, மாசம் 2000 இருந்தாலும் சரி, ₹1000 இருந்தாலும் சரி, மாசம் மாசம் என்னுடைய அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல போகணும், அதுக்கு எனக்கு வட்டி வரணும். நான் வந்து இந்த மேஜிக் பாக்ஸ்ல வெறும் பணமா வச்சிருக்கும் போது அந்த பணம் நான் ₹1000 போட்டா ₹1000 மட்டும்தான் இருக்கும். இந்த அமௌண்ட்டை எடுத்து மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ல வந்து போடும்போது எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அது 10 பைசா வட்டியாவே இருக்கட்டுமே, ₹1000 போட்டு எனக்கு 10 பைசா வருதுன்னா அந்த 10 பைசா எனக்கு வந்து நான் போட்ட ₹1000 எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தானே. அந்த மாதிரி எனக்கு மாசம் வந்து வட்டி பாத்தீங்கன்னா ஒரு ₹50, ஒரு ₹100 நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எனக்கு வருது. அது வந்து எனக்கு லாபமா தெரிஞ்சுது. அந்த பாஸ்புக்ல வந்த அந்த அக்கௌண்ட்ல போட்ட அமௌண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து வேலை செய்யும் போது கூட தங்க வளையல் வாங்கல. ஆனா நான் வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் தங்க வளையல் வாங்கினேன். அதே மாதிரி மாசம் மாசம் வந்து நம்ம வந்து 1 கிராமாவது நகை எடுக்கணும் அப்படிங்கிறதுதான். அதனாலதான் இந்த 2026ல நாங்க வந்து 2025ல வாங்கினது கடைசியா,
2025 இயர் எண்டில் இந்த செயின் வந்து வாங்கினேன். இப்போ 2026 முடியறதுக்குள்ள எப்படியாவது 1 கிராமாவது வாங்கிடணும். அந்த நகை அப்படிங்கிறது வாங்கணும், அந்த பணம் அப்படிங்கிறத சேமிக்கணும். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தாரக மந்திரம். நம்ம பண்ற பூஜைகள், நம்ம உழைக்கிற உழைப்பு, அது மட்டும் இல்லாம நம்ம சேமிக்கிற சேமிப்பு, இது எல்லாமே தான் சேர்ந்து நம்மளை வந்து நம்ம ஓட முடியாத சூழ்நிலையில நம்ம குடும்பம் வந்து சில நேரங்களில் தடுமாறி நிற்கிற சமயத்துல இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை சேவ் பண்ணும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்மளை சேவ் பண்ற இந்த சேவிங்ஸை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிங்க. அப்பதான் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அதே மாதிரி இந்த உண்டியல் பணத்தை நம்ம உண்டியல் பணமாவே வச்சிருக்காம இதை பேங்க்ல போடும்போது நமக்கு வட்டி மட்டும் இல்லாம அந்த பேங்க்ல வந்து நம்ம போடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். இன்னும் என்ன பண்ணலாம், எப்படி வந்து பிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் நமக்கு வந்து தோணும். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னா, இந்த மூங்கில் மாதிரி நம்ம நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆழமா இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சேவிங்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ. ஸோ நம்மளை சேவ் பண்ற இந்த சேவிங்ஸை, இந்த பழக்கத்தை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடைபிடிங்க. வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் பத்தின நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து சேமிப்பு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.